Dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் நம்பர் 5 டாபிக் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். இதில் இருக்க ஃபஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட் டாபிக் அபவுட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரிக்ஷனுக்கானது ஒரு நேம் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம். தென் டெஃபினிஷன் பாருங்கள், a tangential force which is developed between two surface in contact. ரெண்டு சர்ஃபேஸ் பாருங்கள், சர்ஃபேஸ் நம்பர் 1, சர்ஃபேஸ் நம்பர் 2 ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் பிட்வீன் டூ. அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம், ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனோட அப்ளிகேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஈவன் நம்ம வாக்கிங், நம்ம வாக் பண்ணாலும் நம்மளோட ஃப்ளோருக்கும் நம்மளுடைய பாதத்துக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால தான் நம்ம வழுக்காமல் நடக்க முடியுது. இன்கேஸ் அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம வழுக்கி கீழே விழுந்துருவோம். தென் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா புள்ளி நம்பர் 1 அண்ட் புள்ளி நம்பர் 2 நிறைய பேர் ரைஸ் மில்லில் பார்த்துருப்பீங்க. மோட்டருக்கும் மோட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தென் அந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரொட்டேஷன் ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க. பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகுது, சேம் ஆர்பிஎம்மை இங்கேயும் ரொட்டேட் பண்ண வைக்கும். டியூ டு ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் இந்த டோட்டல் ரொட்டேஷனும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா வலிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. தென் அதோட கிளாஸிஃபிகேஷன், ஃப்ரிக்ஷன் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். மேஜராக நம்ம இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரிக்ஷனை மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தென் ட்ரை ஃப்ரிக்ஷன்னா என்ன, தென் 1 by 1 பார்ப்போம். ட்ரை ஃப்ரிக்ஷன், அதுக்கான டெஃபினிஷன், the friction develops between two dry surfaces, slides or tends to ஸ்லைடு டு அனதர். ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, ஒன்று மேலே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரை ஃப்ரிக்ஷன். ரெண்டுமே ட்ரை ஆப்ஜெக்ட் ஸ்லைடு ஆகும்போது அது ட்ரை ஃப்ரிக்ஷன் நம்ம சொல்கிறோம். சப்போஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடு வச்சு நம்ம செப்பரேட் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடு ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். தென் ட்ரை ஃப்ரிக்ஷனாக ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி சுச்சுவேஷன் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டு பாடியுமே ரெஸ்ட்டில் இருக்கும்போது உருவாகக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்டில் இருக்கும்போது. பட் டைனமிக் ஃப்ரிக்ஷன், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஆர் எய்தர் ஒன் ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும்போது உருவாகக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ஃப்ரிக்ஷனாக. பட் இது ரெண்டுமே எப்படி இருக்கணும், ரெண்டுமே கான்டாக்டில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தென் டைனமிக் ஃப்ரிக்ஷனை 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்லைட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் டெவலப்டு வென் யோர் பாடி ஸ்லைட்ஸ் ஓவர் தி அனதர். பாடி நம்பர் 2 அண்ட் பாடி நம்பர் 1 ரெண்டு எடுத்துருக்கோம். பாடி நம்பர் 1 மேலே பாடி நம்பர் 2 ஸ்லைடு ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். தென் ரோலிங் ஃப்ரிக்ஷன், நம்ம சைக்கிள் ஓட்டுறது தான் நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன். நம்ம ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளை வந்து வச்சு சைக்கிளை ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோல்ஸ் ஓவர் தி சர்ஃபேஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். தென் நெக்ஸ்ட் டாபிக் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லலாம் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் டெஃபினிஷன் முன்னாடி பார்த்துருவோம். எ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which comes into play when your body just tends to move is known as limiting force. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து வந்திருக்கோம், அதை பார்த்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆப்ஜெக்டோட லோடு வந்து பார்த்திங்கன்னா W. ஒரு புல்லிங் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் வச்சு நம்ம புல் பண்ணுறோம். இப்படி புல் பண்ணும்போது பிட்வீன் த 2 சர்ஃபேஸ், கீழே இருக்க பாட்டம் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், தென் நம்ம எடுத்துக்கிட்ட பிளாக்கோட பாட்டம் சைடு ரெண்டுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் ஆகும், எந்த டைரெக்ஷனில் டெவலப் ஆகும்னா எந்த சைடு நீங்கள் புல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக, சப்போர்ட் புஷ் பண்ணால் புஷ்ஷிங்க்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது டெவலப் ஆகும். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். தென் அகைன் நீங்கள் லோடு கொடுத்து புல் பண்ணிகிட்டே இருந்தால் சர்டன் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். இதோட மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் ஆனப்பட என்ன ஆயிரும், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை எ பாடி இஸ் கால்டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதுக்கான நோட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர் மேக்ஸ். எஃப்ஆர் சஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் நம்ம சொல்லுவோம்.
அப் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் தெர் இஸ் நோ மூமெண்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஓகே, தென் இந்த லிமிட்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் லா. ஓகே, கூலும்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு 2 லா டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே கிடையாது, வெரி வெரி சிம்பிள். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நார்மல் லோட். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நார்மல். இதை ரீரைட் பண்ணோமா F இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். இங்கே மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக்கை பொறுத்து ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், டைனமிக்கை பொறுத்து டைனமிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் இது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, magnitude of frictional force is independent of the area of the contacting surface. contacting surface பொறுத்து மேக்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேரி ஆகவே ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 2 சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு, இது ஸ்மாலர் ஏரியா, இது மேக்ஸிமம் ஏரியா, சாரி இது மேக்ஸிமம் ஏரியா, இது ஸ்மாலர் ஏரியா. ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே வச்சு நான் இந்த 20 டிகிரி இன்க்ளைன்ட் சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக அது ஸ்லைடு ஆகும். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஆப்ஜெக்ட், அதையும் தூக்கி நான் வைக்கிறேன், அதுவும் கண்டிப்பாக ஸ்லைடு ஆகும். பட் இதில் என்ன தான் வேரி ஆகிருக்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேரி ஆகிருக்கும், பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்கும். இதுதான் கூலும் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நார்மல் ரியாக்ஷன். செகண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ். தென் லாஸ்ட் டாபிக் இந்த வீடியோவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன் சொல்லியாச்சு, அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். தென் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் இட். ஓகே, ஃப்ரம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கூலுங்களோட ஃபஸ்ட்டில் வந்து எஃப்ஆர் மேக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ஆர். நாங்கள் ரீட் பண்ணும்போது மியூ ஆட் பண்ணுறோம், இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, சர்ஃபேஸை பொறுத்து இட் வில் பி வேரி. ஓகே, சர்ஃபேஸ் பை சர்ஃபேஸ் இட் வில் பி வேரி. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு FR max divided by NR. It is a ratio between limiting or maximum force and normal reaction. In the video இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தென் angle of friction, angle of repose, then problem பார்ப்போம். தேங்க்யூ.